அண்மை செய்தி வேளாங்கண்ணி சென்னை இடையே இயக்கப்பட்ட பேருந்தில் இடம் பிடிக்க பயணிகள் இளைஞர்கள் மோதல் ஏற்பட்டுள்ளது. அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்த பழனிவேல் வழங்க கேட்கலாம். கூடுதல் விவரங்கள் பழனிவேல். வணக்கம் கற்பகம். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது. முதல் நாள் நிகழ்வில் சுமார் 5 லட்சம் பேர் கலந்து கொண்ட நிகழ்வில் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேளாங்கண்ணிக்கு வந்து செல்கின்றனர். அவ்வாறு வந்து செல்லும் மக்களுக்கு தேவையான பேருந்து வசதிகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விரிவாக செய்துள்ளது. குறிப்பாக ஒரு நாள் ஒன்றுக்கு 1050 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் பக்தர்கள் கூட்டம் அங்கு அலைமோதி வருவதால் பேருந்துகள் இடம் பிடிக்க பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு வேளாங்கண்ணியிலிருந்து சென்னைக்கு சிறப்பு பேருந்து ஒன்று இயக்கப்பட்ட நிலையில் அந்த பேருந்தில் கூட்டம் நெரிசலாக இருந்துள்ளது. அப்போது மது போதையில் ஏறிய இளைஞர்களுக்கும் பேருந்தில் இருந்த ஒரு பெண்ணுக்கும் இடையே இடம் பிடிப்பதில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் அந்த பெண் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஏற்பட்ட மோதலில் பெண்ணின் உறவினர்கள் மற்றும் போதையில் இருந்த இளைஞர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. ஓடும் பேருந்தில் கூட்ட நெரிசலில் இளைஞர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோ காட்சிகள் தற்சமயம் இணையத்தில் வைரலாகி பரவி வருகிறது. கற்பகம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.